அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் யானை மிதித்து 2 பலி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தெய்வானன்ற யானை இருக்குது. அந்த யானைக்கு யானை பாகனாக இருக்கவர் தான் உதயன். அந்த உதயனோட உறவினர் அன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தப்போ அந்த யானையை பார்த்து அந்த யானை கூட புகைப்படம் எடுத்துகிட்டு அந்த யானையை தட்டினதாக சொல்கிறாங்க. அந்த யானை அதில் தனக்கும் தன் யானை பாகனுக்கும் எந்த ஆபத்து இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த யானை பாகனோட உறவினரை தூக்கி அடித்தது. அந்த யானையை கட்டுப்படுத்த பின்னாடி இருந்து வந்த யானை பாகனை வேற யாரோன்னு நினச்சி அந்த யானை பாகனையும் தூக்கி அடிச்சிருச்சு அந்த யானை. இதில் சிவபாலன்றவர் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டார். உதயன்றவர் மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில் உயிரிழந்துட்டார். இதுதான் சரியாக நடந்ததா அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யானை அடித்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களில் இது மாதிரி யானை தாக்கி உயிரிழந்தவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா யானைகளை கோயிலில் நிறுத்தி வச்சு வர்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறதுன்றது யானைகளுக்கு நடக்கிற ஒரு கொடூரம். காட்டில் சுதந்திரமாக வாழ வேண்டிய யானைகளை கூட்டிகிட்டு வந்து இப்படி கோயில்களில் கட்டி போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறதுனால ஏற்படுற சிக்கல்கள் தான் இதெல்லாம். யானைகளுக்கு ஏற்படுற மன உளைச்சல் காரணமாக தான் யானைகள் இந்த மாதிரி கொடூரமாக நடந்துக்கிறதா பல சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இதே தெய்வானன்ற யானை பிள்ளையார்பட்டியிலையும் மதுரையிலும் உள்ள கோவில்களில் இதற்கு முன்னாடி 2 பேரை தாக்கியுள்ளதாகவும் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் உயிரிழந்ததாகவும் சொல்கிறாங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகும் கோவில்களில் யானையை நிறுத்தி வைக்கணுமான்றது கேள்வி எழுப்பியிருக்கு. யானை நாம் வளர்க்கக்கூடிய உயிரினம் அல்ல, தானாக வளரக்கூடிய உயிரினம். யானை ஒரு காட்டு விலங்கு. நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விலங்கை மட்டும்தான் நாம் வளர்க்க வேண்டும். யானை மதம் பிடித்தால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. இதில் விலங்கியல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காட்டில் யானை சுமார் 60 கிலோமீட்டர் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் 250 கிலோ உணவு உண்ணணும், 250 லிட்டர் தண்ணீர் குடிக்கணுன்றது யானைகளின் தேவையாக இருக்குது. இதில் எதுவுமே பண்ணாமல் ஒரே இடத்துல நின்று மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறதுனால அந்த யானை பல விதத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி நடந்துக்கிறதா பல விலங்கியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக காட்டில் உள்ள யானைகள் பல பழங்களையும் பல மரப்பட்டைகளையும் சாப்பிட்டு உயிர் வாழும். ஆனால் கோவிலில் இருக்க யானைகளுக்கு சோற்றை உருண்டையாக உருட்டி கொடுக்கறதுனால பல யானைகளுக்கு டயபெட்டிஸ் வர்றதா சொல்கிறாங்க. இவ்வளவு துன்பங்களை யானைக்கு செஞ்சுட்டு அந்த யானை பண்ணுற ஆசீர்வாதத்தில் நம்ம நல்லா இருந்துருவோன்னு நினைக்கிறது சரியானு மக்கள் சிந்திக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்க. அந்த நீதிபதிகள்லாம் இந்த பிரச்சனையை முக்கியமான பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இதற்கான சரியான தீர்வு அளிக்கணுன்றது அரசியல் போர்க்களம் சார்பாக ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இந்த காணொளி எந்த மதத்தினரையும் காயப்படுத்துவதற்கோ எந்த தனிநபரையும் தாக்குவதற்கோ இல்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகும் கோயில்களில் யானைகளை நிறுத்தி அதை துன்புறுத்தி அதுக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது தேவையா தேவையில்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த காணொளி இவ்வளோ தாமதமாக வர்றதுக்கான காரணம் இந்த சம்பவத்தை பற்றின சரியான தரவுகள் இருக்கணுன்றதுக்காக தான். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மேலும் பல உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.